ஓப்பன் பிரைஸ் மார்க்கெட் எந்த ரேட்ல ஓப்பன் ஆகுதோ அதுக்கு தான் நம்ம ஓப்பன் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். திரும்பவும் அந்த இடத்தை நோக்கி மார்க்கெட் நகர ஆரம்பிக்கணும். அது கீழே போயிட்டு மேலே வந்தாலும் சரி, மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அது கீழே ஓப்பன் பிரைஸை உடச்சி கீழே போகிறதுக்கு ரெடி ஆனாலும் சரி, நமக்கு அந்த ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ரியாக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது நல்லாவே கீழே போச்சு, திரும்பவும் ஓப்பன் பிரைஸை உடைக்குது அப்படின்னா அங்கே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலாவது அந்த ஓப்பன் பிரைஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க, இல்லை நான் வெயிட் பண்ணி 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஓப்பன் பிரைஸில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அதை தாண்டி மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மேலே வந்து க்ளோஸ் வைக்கிற போது மார்க்கெட் சூப்பராகவே மேலே வந்திருக்கும். அதே மாதிரி தாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, நல்லாவே மேலே போயிடுச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ஓப்பன் பிரைஸை நோக்கி நகர ஆரம்பிச்சு ஓப்பன் பிரைஸை உடச்சி கீழே போகுது அப்படிங்கிற போது நல்லாவே கீழே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓப்பன் பிரைஸ்க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளோட ட்ரேட்ஸை நம்ம அமைச்சிக்கலாம். திரும்ப ஓப்பன் பிரைஸை பிரேக் பண்ணும்போது நம்ம ட்ரேட்ஸை நம்ம எடுக்கும்போது ஹையோ லோவோ நமக்கு சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கும். அதை நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா